Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற டாபிக் விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ இது எனக்கு பப்ளிக்கில் ஒன் டைம் தான் கேட்டிருக்காங்க, June 25. பட் அது டேரெக்ட் 5 மார்க் கொஸ்டினாக எனக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன் தான். அகெயின் இது ஒரு ஆல்கோஹால்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இதே டாப்பிக்கில் நம்ம லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். ஸோ அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே லூகாஸ் டெஸ்ட் மாதிரியே தான் விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட்டும் 3 டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது அப்படின்றதுக்கான டெஸ்ட் தான் அது. ஸோ எங்களோட ரியாக்டன்ட் அதே 3 டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸ் தான். ரியேஜென்ட்ஸ் 4, ஒன்று அயோடின், ரெண்டாவது சில்வர் நைட்ரைட் அண்ட் மூணாவது நைட்ரஸ் ஆசிட் அண்ட் நாலாவது எனக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைட். ஓகே, ஸோ 4 ரியேஜென்ட்டு அதுக்கேற்ற மாதிரி 4 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஸோ மொதல் 2 ஸ்டெப்பில் நான் பண்ண போகிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ் குரூப்ஸ் அண்ட் அடுத்த 2 ஸ்டெப்பில் நான் செய்ய போகிறது எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஓகே, இப்போ லூகாஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டர்பிடிட்டி, இந்த கலங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பீங்க. வேறு இங்கே நான் ப்ராடக்ட்டில் விக்டர் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ரெட் கலரில் வந்தால் அது ப்ரைமரி ஆல்கஹால், ப்ளூ கலரில் வந்தால் செகண்டரி ஆல்கஹால், கலரே இல்லாமல் இருந்துச்சு கலர்லெஸ் அப்படின்னா அது எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு சின்ன சம்மரி மாதிரி. இப்போ நம்ம ரியாக்ஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம அதுக்கு எடுக்க போகிற எக்ஸாம்பிள் எத்தனால், CH3CH2OH. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே நம்ம எடுக்க போகிறது அயோடின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஓகே, என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ் குரூப் செய்ய போகிறோம். இப்போ ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இந்த OHன்றது என்னோட நெகட்டிவ் குரூப். இங்கே நம்ம எடுத்த அயோடின் மாலிகுலே எனக்கு நெகட்டிவ் தான். சரி, அப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ் அயோடினை நான் உள்ளே கொண்டு வரேன், OHை நான் வெளியில் எடுக்கிறேன். பட் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஒரு OH தான் வெளியெடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிற அயோடினும் ஒரு அயோடினாக தான் இருக்கணும். நீங்கள் மாலிகுலர் 2 எடுத்துருக்கீங்க, பட் உள்ளே நீங்கள் கொண்டு வரும்போது ஒரு ஐ தான் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ் குரூப்ஸ். 2 நெகட்டிவாக நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். OH மைனஸை வெளியில் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரே ஒரு அயோடினை நான் உள்ளே கொண்டு வரேன். ஓகே, அகெயின் த செகண்ட் ஸ்டெப். எனக்கு இங்கே உள்ளே வரப்போகிறது சில்வர் நைட்ரைட் AgNO2. ஓகே, சேம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ் குரூப்ஸ். இங்கே அயோடின் தான் என்னோட நெகட்டிவ், இங்கே என்னோட நெகட்டிவ் NO2. இந்த ரெண்டையும் தான் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஆன்சர் CH3CH2NO2 உள்ளே போயிடும். வேறஸ் அயோடின் எனக்கு வெளியில் போயிடும், Ag-ஓட சேர்ந்து AgI எனக்கு வெளியில் போடும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் நான் பண்ணியிருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ் குரூப்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட அப்படியே நம்ம தேர்ட் ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டெப்பில் நான் உள்ளே கொண்டு வர வேண்டியது நைட்ரஸ் ஆசிட் HNO2. ஸோ இதே ரியேஜெண்ட் தான், பட் நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். HONO சொல்லிட்டு நம்ம இதை ஈஸியாக பிரித்து எழுதிக்கிறேன். ரைட், ஸோ என்ன செய்ய போகிறோம், வாட்டர் மாலிகுலை தான் எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது என்னோட ஆல்ஃபா கார்பன், அதாவது என் ஃபங்க்ஷனல் குரூப்போட டைரெக்டாக கனெக்டாக இருக்கதா ஆல்ஃபா கார்பன். இங்கேருந்து எனக்கு தேவையான H2-வை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது இந்த ரியேஜன்லேருந்து எனக்கு தேவையான ஓவை எடுத்துக்கிறேன். அப்போ H2Oவையும் சேர்த்து H2Oவை வெளியே அனுப்பிச்சிடுறேன். பேலன்ஸ் நம்ம கையில் இருக்க போகிறது CH3. இங்கே C மட்டும்தான் பேலன்ஸு. அண்ட் இந்த பக்கம் எனக்கு NO2 அண்ட் இங்கே எனக்கு பேலன்ஸாக இருக்குது O. இங்கே தான் நீங்கள் பிரேக் பண்ணி O வெளியே எடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போகும்போது இப்படி தான் கொண்டு போகணும். அப்போ இங்கே எனக்கு பேலன்ஸ்டாக இருக்குது NOH. கார்பனோட வேலன்சி 4. அப்போ இங்கே நீங்கள் டபுள் பாண்ட் போட்டால் தான் இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சு வாட்டரை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து ஃபோர்த் ஸ்டெப். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நான் உள்ளே கொண்டு போகிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் KOHை உள்ளே கொண்டு போகிறேன். அகெயின் சேம், இங்கே நான் வெளியே அனுப்ப போகிறது வாட்டர் மாலிகுலை. சரி, அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேருந்து பேஸ் இல்லையா, KOHன்றது பேஸோட சிம்பிள் எனக்கு OH தான். இங்கேருந்து OH எடுங்க. அப்போது இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான H எடுத்துக்கிறேன். ஸோ Hஐயும் OHஐயும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிடுறேன். பேலன்ஸ் என் கையில் இருக்குது CH3CNO2 டபுள் பாண்ட்
NO ஹச் வெளியே போயிடுச்சு. அந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கே உள்ளே போய் எனக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா ஹச்சும் கேவும் ஹைட்ரஜனும் பொட்டாசியமும் எனக்கு ஒரே குரூப் 1 சேர்ந்தவங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு பாசிபிள் தான். ஓகே, அப்போ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் போட்டிங்கன்னா எனக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த கலரை வச்சு நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா, நம்ம எடுத்தது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் தான். ஏன்னா ஃபார்முலா எனக்கு CH2OH. ஸோ நீங்கள் எடுத்தது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் தான் சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் வச்சு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ், அடுத்த 2 ஸ்டெப்பு எனக்கு எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஓகே, ஸோ இதே இது நம்ம அடுத்த செகண்டரி ஆல்கஹால் வச்சு பார்க்கலாம். ஸோ செகண்டரி ஆல்கஹால் ஃபார்முலா CH3OH. ஓகே, இங்கே நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கிறது ப்ரொப்பேன். ஏன்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அண்ட் 1 2 3 செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. ஸோ ப்ரொப்பேன் 2ஆல் தான் இங்கே செகண்டரி ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஏன் இது செகண்டரி ஆல்கஹால்னால் ஃபார்முலா எனக்கு CH2OH, அதனால இது எனக்கு செகண்டரி ஆல்கஹால். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறது அயோடின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். செய்ய போகிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ். இங்கே நெகட்டிவ் OH, இங்கே நெகட்டிவ் எனக்கு அயோடின். இந்த ரெண்டையும் அப்படியே இடத்த மாற்றுங்க. அப்போ ஆன்சர் CH3 ஒரே ஒரு ஐயத்தான் உள்ளே கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் ஒரு OH தான் வெளியே எடுக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப் நான் உள்ளே கொண்டு வர வேண்டியது சில்வர் நைட்ரைட். ஸோ இங்கே நம்ம செய்ய போகிறது அகெயின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நெகட்டிவ் குரூப். இங்கே ஐன்றது நெகட்டிவ், NO2ன்றது இங்கே நெகட்டிவ். இந்த ரெண்டையும் அப்படியே பிளேஸை மாற்றுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் CH3 NO2 எனக்கு உள்ளே போயிடும். ஓகே, தேர்ட் ஸ்டெப் நான் உள்ளே கொண்டு வர போகிறது நைட்ரஸ் ஆசிட் HONO. அண்ட் நம்ம பண்ண வேண்டியது எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ரைட், என்ன பண்ணலாம்? என் ஃபங்க்ஷனல் குரூப்போட டைரெக்டாக கனெக்டாக இருக்க ஆல்ஃபா கார்பனை நான் பார்க்குறேன். இங்கே எனக்கு H மட்டும் இருக்குது. அதாவது போனதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா கார்பனில் எனக்கு H2ன்னு இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஓவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் செகண்டரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் என் ஆல்ஃபா கார்பனோட H மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் எடுக்கும்போது OH அதை நம்ம எடுத்தாகணும். அப்போ Hம் OHம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். ஓகே, அப்போ பேலன்ஸ் என்ன என் கையில் இருக்கும்? CH3 NO2 அண்ட் அந்த H எடுத்த பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிச்சம் இருக்கக்கூடிய இந்த NOவை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அகெயின் இந்த லாஸ்ட் ஸ்டெப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் KOH. இங்கேயும் நான் வாட்டர் மாலிகுலை தான் எலிமினேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ போனதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது ஒரு பேஸ். ஸோ இங்கேருந்து நான் OH எடுத்துக்கிட்டேன். வேறஸ் இங்கேருந்து நான் என்ன பண்ணேன்? H எடுத்து வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிட்டேன். ஆனால் இது எனக்கு இங்கே செகண்டரி ஆல்கஹாலில் பாசிபிள் கிடையாது. என்ன தான் இங்கேருந்து நான் OH எடுத்தாலும் இங்கே கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன கிடையாது? H கிடையாது. அப்போ இந்த ரியாக்ஷன் எனக்கு நடக்காது. நோ ரியாக்ஷன். ஓகே, அப்போ கடைசி ஸ்டெப் எனக்கு நடக்கல, நோ ரியாக்ஷன் அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் கிடைச்ச இந்த ப்ராடக்ட் எனக்கு ப்ளூ கலரில் விசிபிளாக இருக்கும். ஓகே, அப்போது ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னா எனக்கு 4 ஸ்டெப்புமே நடக்குது. 4 ஸ்டெப்புமே நடந்து கடைசி ஸ்டெப்பில் தான் எனக்கு ரெட் கலர் கிடச்சிருக்கு. ஆனால் அதே இது நீங்கள் செகண்டரி ஆல்கஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 ஸ்டெப் தான் நடக்குது, 4வது நடக்காது. ஸோ 3வது ஸ்டெப்பில் கிடச்ச இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதேமாரி அடுத்து நம்ம டெர்ஷரி ஆல்கஹால்ஸுக்கு பார்த்துடலாம். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் ஃபார்முலா CH3OH. இதோட டைப்பு டெர்ஷரி ஆல்கஹால். இதோட ஐயூபேக் நேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2-methyl propane 2-ol. இது இதோட ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அயோடினை உள்ளே கொண்டு வர இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். 2 நெகட்டிவாக நம்ம இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ ஆன்சர் CH3 CH3 CH3. ஒரு OH வெளியே எடுக்கிறீங்க, அப்போது ஒரு ஐயை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஸ்டெப் சில்வர் நைட்ரைட் AgNO2. சேம் ஸ்டெப்பு, 2 மைனஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஆன்சர் CH3 CH3 NO2 எனக்கு உள்ளே போகணும். ஓகே, தேர்ட் ஸ்டெப் இங்கே நான் உள்ளே கொண்டு வர்றது நைட்ரஸ் ஆசிட் HONO. ஓகே, ஸோ இங்கே தான் உங்களுக்கு இந்த டெர்ஷரி ஆல்கஹால்ன்றது எனக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகி காமிக்கும். ரைட், எப்படி அப்படின்னா இப்போ ப்ரைமரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இங்கே H2 இருந்துச்சு, இங்கேருந்து நம்ம ஓவை எடுத்தோம். வெரஸ் செகண்டரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு H இருந்துச்சு, அப்போ இங்கேருந்து நீங்கள் OH எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் டெர்ஷரி ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ஃபா கார்பன், அதாவது என் ஃபங்க்ஷனல் குரூப்போட டைரெக்டாக கனெக்டாக இருக்க இந்த ஆல்ஃபா கார்பன்ட்டு கொடுக்குறதுக்கு H கிடையாது. அப்போ என்ன தான் இங்கேருந்து நீங்கள் ஓவை எடுத்தாலும் சரி, இல்லை OH எடுத்தாலும் சரி, உங்களால் ஒரு வாட்டர் மாலிகுலை வெளியில் அனுப்ப முடியாது. அப்போ டெர்ஷரி ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஸ்டெப்பே எனக்கு இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு, நோ ரியாக்ஷன். அப்போது செகண்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச இந்த ப்ராடக்ட்டுக்கு கலர் கிடையாது, அது எனக்கு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ப்ரைமரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டெப்புமே நடந்து முடிஞ்சு கடைசியாக தான் உங்களுக்கு ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்பு தான் நடக்கும், 4வது நடக்காது. ஸோ அந்த கலர் எனக்கு ப்ளூ கலராக இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப்பு தான் நடக்கும். ஸோ ப்ராடக்டோட கலர் எனக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ப்ரைமரினா 4 ஸ்டெப்பு ரெட் கலர், செகண்டரினா 3 ஸ்டெப்பு ப்ளூ, டெர்ஷரினா ஃபஸ்ட்டு 2 தான் நடக்கும். ஸோ ப்ராடக்ட் எனக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த வேரியஸ் கலர்ஸை வச்சு நீங்கள் ஆல்கஹால்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ தேர்ஃபோர் இந்த டெஸ்ட்டுக்கு பேர் எனக்கு விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் இது மூலமாக பெனிஃபிட் ஆகட்டும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.